நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யூதாவின் புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். யூதா திருச்சபை மக்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், விசுவாசிகளுக்கு ஒரு தடவை மாத்திரம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். அப்போ இந்த விசுவாச வாழ்வு எவ்வளவு மேன்மையானது, முக்கியமானது என்பதை நம்ம தியானித்தோம். இப்பொழுது கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம் ஒரு விதையை போன்றது. விசுவாசம் கடுகு விதைக்கு ஒப்பானது என்று அவர் எழுதுகிறார். ஒரு விதையை போன்ற விசுவாசம்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை ஒரு தடவை கொடுக்கப்படும், இழந்து விட்டால் மறுபடி கொடுக்கப்படாது. அப்படின்னா கொடுக்கப்பட்ட அந்த விதையை போன்ற, அந்த கடுகு விதையை போன்ற அந்த விசுவாசத்தை எடுத்து அதை ஒரு பெரிய மரமாய், விருட்சமாய் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே வல்லவர்களாய் நாம் மாற வேண்டும். அற்பமான விசுவாசம்தான் ஆரம்பத்தில், லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசம் ஆரோக்கியமான விசுவாசமாய் மாற வேண்டும். அதை வளர்த்தெடுப்பது, அதை காத்துக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கான ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆரம்பத்திலே இந்த விசுவாசம் அற்பமான விசுவாசமாக தான் இருக்கும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தார். படவிலே ஏறினார்கள். காற்றும் கடலும் பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது. ஆண்டவர் பின்னணியத்திலே நித்திரையிலே இருந்தார். படகை வசப்படுத்த பார்த்தார்கள், முடியலை. மரண பயத்தோடு ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றும் கடலும் அமர்ந்தது. இயற்கையை கட்டுப்படுத்தினார். காற்றும் கடலும் அமர்ந்த உடனே சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். 26வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அமர்த்தினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? செத்து போயிடுவோமோன்னு ஏன் பயப்படுறீங்க? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வாயின் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று இயேசு சொன்னார். அந்த இயேசு, ஆகவே தான் இயேசு அவர்களை பார்த்து, ஏன் பயப்பட்டீங்க? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். காற்றடித்தால் உங்களுக்கு என்ன? படகே கவிழ்ந்தால் உங்களுக்கு என்ன? அக்கறைக்கு போவோம், அவ்வளோதான். போவோன்னு சொல்லிட்டா அது அப்படியே நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளின் மேலே அசைக்க மாட்டாத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், விசுவாசம் வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம், அங்கே ஆண்டவர் சீசர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அந்த யோர்தான், அந்த கலிலேயா கடலில் அவ்வளோ பெரிய அலை வருவதற்கு அங்கே வாய்ப்பில்லை. ஆண்டவர் அந்த காரியத்தில் சீஷர்களுக்கு ஆரம்ப பாடத்தை, விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கடவுள் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். அதை மாற்ற ஒரு சக்தியாலும் முடியாது. அவர் சொன்னால் சொன்னதுதான்.
அதை குறித்து அச்சப்பட தேவையில்லை, அதை குறித்து சந்தேகப்பட தேவையில்லை. அற்ப விசுவாசிகளே என்று சொன்ன, ஏன்னா அற்ப விசுவாசிகளுக்கு சந்தேகம் வரும், பயம் வரும், ஆண்டவருடைய காரியங்கள் மேலே சந்தேகம் வரும். நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை, டைவர்ஸ். ஆரம்ப புள்ளி என்ன தெரியுமா? சந்தேகம். பல குடும்பங்களிலே இந்த சந்தேகத்தின் பலனாக கள்ள உறவுகள் உருவாகிறது. கணவன் சொல்லுகிறாள், மனைவி சொல்லு, என்னை அனாவசியமாக இந்த ஆள் சந்தேகப்பட்டாரியா, நான் ஒரு தப்பும் பண்ணலை, ஆனால் என்னை சந்தேகப்பட்டு அடிச்சுக்கிட்டே அதை பார்த்தேன், எதுக்கு நம்ம இப்படி உண்மையாக இருந்து ஒரு தப்பும் பண்ணாமல் இந்த ஆள் என்னை சந்தேகப்பட்டு அடிக்காது, அப்போ உண்மையிலேயே நம்ம தப்பு பண்ணுவோமேன்னு நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு நியாயம் சொல்கிறாங்க. அதே போலத்தான் ஆண்களும், ஐயா ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தையா, இந்த என் மனைவி சதா என்னையை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், ஒரு ஃபோன் பேச முடியல, யார்கிட்ட பேசுகிற, என்ன பேசுகிற, அது யார், ஆம்பளையா பொம்பளையா, இப்படியே என்னையை சந்தேகப்பட்டு நான் பார்த்தேன், நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், தான் பண்ணுற பாவத்துக்கு, தான் பண்ணுற தப்புகளுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறாரு? அவள் அனாவசியமாக என்னை சந்தேகம். இந்த சந்தேகம் புற்றுநோயை விட கொடுமையானது. புற்றுநோய் எப்படி உள்ள படருமோ அதே மாதிரி தான் இந்த சந்தேகம். புற்றுநோய் படர்ந்து எப்படி ஒரு ஆளை கொல்லுதோ அதே மாதிரி தான் இந்த சந்தேக நோய். அதுவும் உள்ள படர்ந்து அப்படியே குடும்பத்தை கொன்றும். இந்த சந்தேகம் எப்போ வருது பாருங்க, கொஞ்சம் விசுவாசம். ஒருவேளை இந்த மனைவி இந்த கணவனை முழுமையாய் நம்பியிருந்தால், அந்த கணவன் தன் மனைவியை முழுமையாய் நம்பியிருந்தால், ஒருவேளை அவர்கள் தவறு செய்கிறவர்களாக இருந்தால் கூட, ஐயோ நம்ம புருஷன், ஐயோ நம்ம மனைவி நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்கனாலாவது அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சந்தேகம் ஒன்றுக்கும் உதவாது, சந்தேகம் ஒன்றுக்கும் உதவாது. முழுமையான நம்பிக்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டாய், அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய்? நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டீர்கள். உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாமல் கீழே வராது, சீப்பில் வராது. உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு செக்யூராக நீங்கள் இருக்கிறீங்க, எவ்வளவு பாதுகாப்பான கரங்களுக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கிறீர்கள். ஏன் பயப்படுறீங்க, ஏன் சந்தேகப்படுறீங்க? ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இறையியல் தத்துவம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், எதுக்கும் பதற மாட்டான். என்ன நடந்தாலும் அப்படி நேராக நிற்பான், பதற்றம் அவனுக்கு வராது. ஏன்னா நான் ஆராதிக்கிறவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம், இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அற்ப விசுவாசத்தை நாம் எப்படி வளர்த்து கொள்ள முடியும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி அப்படின்னா ஹியரிங், கேட்பது. காதுகளினாலே கேட்கிறதுனால விசுவாசம் வரும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை ஒரு மனிதன் தன் காதுகளால் கேட்க 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 அவனுக்குள்ளே விசுவாசம் வளர்ந்து வரும். அற்ப விசுவாசம் ஆழமான விசுவாசமாய் மாறும்.
அற்ப விசுவாசம் ஆரோக்கியமான விசுவாசமாய் மாறும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க. ஆகவேதான் உலகத்தின் எத்தனை வல்லமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற வரங்கள் பெற்ற தேவனுடைய மனிதர்களாய் இருந்தாலும் அவர்கள் ஜனங்கள் வந்து அமர்ந்த உடனே அவர்கள் தேவனுடைய வசனத்தை முதலாவது பிரசங்கிப்பார்கள். அந்த தேவனுடைய வசனங்களை ஜனங்கள் காது கொடுத்து கேட்க 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 அந்த ஜனங்களுக்குள்ளே விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இவர் பிரசங்கத்தை முடித்து ஜெபிக்க ஆரம்பிப்பார். அவர்களுடைய விசுவாசம் வளர்ந்து அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள். பைபிளிலிருந்தே ஒரு உதாரணம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோது நடவாமலும் கால்கள் விளங்காதவனுமாய் உட்கார்ந்து 9வது வசனம் பவுல் பேசுகிறதை உற்று கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டென்று கண்டு 10வது வசனம் நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இதுக்கு மேலே எவ்வளவு தெளிவான ஒரு சம்பவம் பாருங்க. அங்கே பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முழு சப்பானி ஒரு பையன் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். பவுலடியார் பேசிக்கொண்டே இருக்க வசனத்தை சுவிசேஷத்தை பேச பேச அந்த வசனங்களை காதுகளினாலே இந்த சப்பானியான அந்த சிறுவன் கேட்க 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 அவனுக்குள்ளே விசுவாசம் வளர்ந்து வருகிறது. அவனுக்குள்ளே விசுவாசம் வந்துவிட்டது என்று பவுல் கவனித்தான். கவனித்து இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு கட்டளையிட்டான். அவன் குதித்தெழுந்து நடந்தான். 100% தெய்வீக சுகம், ஆரோக்கியம் அவனுக்கு உண்டானது. எதனால? விசுவாசத்தினால. அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்க. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அதனால தான் பைபிள் முழுசு நீங்கள் வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்வார், நீ கேட்பதை குறித்து ஜாக்கிரதையாயிரு, கண்டதையும் கேட்காத, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கேட்காத. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கேட்டீங்கன்னா உன்னுடைய வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் நீ கேட்க வேண்டியதாக இருக்கும். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கேட்கக்கூடாது. சில வார்த்தைகள் அனாவசியமான சில வார்த்தைகளை கேட்க கேட்க அதனுடைய விசுவாசத்தை குலைத்து விடும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்கத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசம் வளரும். விசுவாசம் வளரும். ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க 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 நமக்குள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த வித்து அல்லது அற்பமான அந்த விசுவாசம் அப்படியே வளர ஆரம்பிக்கும். அப்படியே வளர ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அதனால தான் நண்பர்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சங்கீதம் 1 என்ன சொல்லுது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அனாவசியமான வார்த்தைகளை பேசுகிற உலக மக்கள் அந்த வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் கெட்டுப்போம். கேட்பதை குறித்து கவனமாயிரு. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு தான் தீவிரமாக இருக்கணும். மற்ற வார்த்தைகளை கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கக்கூடாது. தாவீது இளைஞனாக இருந்தார்.
தன்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் பட்டாளத்தில் இராணுவத்தில் இருக்கிறார்கள், அவர்களை பார்க்க போகிறார். தின்பண்டங்களை எல்லாம் வறுத்த பயிறு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சகோதரர்களை பார்க்க போகிறார். அப்படி போகும் பொழுது கோலியாத் என்று ஒரு அரக்கன் கூச்சல் இடுகிறான். ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து பேசுகிறான். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது தாவீதுக்கு கோபம் வந்துச்சு. உடனே இந்த அரக்கனை நான் கொல்லுவேன் என்று எல்லாரும் பயப்படுறாங்க. அப்னேர் முதற்கொண்டு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் சமஸ்த இராணுவம் பயப்படுது. அவன் ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். உடனே தாவீது இளைஞன் சிறுவன் சொன்னான், நான் இந்த அரக்கனை கொல்லுவேன் என்று சொன்னான். உடனே அவருடைய சகோதரர்கள் அதை கேட்டு அவனை திட்டுனாங்க. என்னையா பேசுகிற நீ? துணிகரம் உனக்கு? ஆட்டை எங்கே விட்டுட்டு வந்த? வனாந்திரத்தில் யார் கையில் விட்டு வந்த? துணிகரமாக பேசுகிற? என்னுடைய சகோதரமார் பேசுனாங்க. அந்த வார்த்தையை உடனே கேட்காம அடுத்த மனுஷன்கிட்ட போய், இவனை கொன்ன ராஜா என்ன செய்வேன்னு சொன்னார்? அவிசுவாசமாய் பேசுகிற அந்த மக்களுடைய வார்த்தைகளை உடனே புறக்கணிச்சிட்டு ராஜா என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்க போனோம். இறுதி வெற்றி. கர்த்தர் யுத்தம் செய்தார், தாவீது ஜெயித்தார். காரணம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். கடவுளின் வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. கர்த்தர் அருவருக்கிற பெலிஸ்தன், இவனை எளிதாய் நான் வெற்றி கொள்வேன். தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்தார் தாவீது, அதனால ஜெயம் கிடைத்தது. மிக எளிதான ஒரு சம்பவத்தை சொல்றேன். சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்டிருந்தார். இந்த பக்கத்திலே அந்த பக்கத்திலே 2 கள்ளர்கள் அடிக்கப்பட்டிருந்தார்கள். மரண வேதனையிலே 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப கீழே இருந்த மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லாமல் தொங்குகிறான் என்று இயேசுவை பரிகாசம் பண்ணினார்கள். நீ சிலுவை விட்டு இறங்கி வா, உம்மை நம்புவோம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை ஒரு கள்ளன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் எதை கேட்டால் அந்த ஜனங்களுடைய பரிகாசமான வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்து எங்களையும் ரட்சியும் என்று அவன் சொல்கிறான். ஆனால் இன்னொரு கள்ளன் அந்த ஜனங்களுடைய வார்த்தையை கேட்கல. அந்த கள்ளன் ஆண்டவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை கேட்டான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டான். அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிச்சு. தன்னை கொடுமைப்படுத்துகிறவர்கள், தன்னை சிலுவையில் அடித்தவர்களையும் இவர் மன்னிக்கிறாரே, அப்படின்னா இவர் கடவுளாத்தான் இருக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். பெற்றுக்கொண்டான் ஆசீர்வாதத்தை. காரணம் என்ன தெரியுமா? கேட்கறது தான் பிரச்சனை. எதை கேட்கிறோம்? சதா கெட்ட நண்பர்களோடு கெட்ட வார்த்தை கதைகளையே கேட்டு கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் புத்தியும் விசுவாசமும் அவிசுவாசத்திலும் கெட்டதாய் மாறிப்போகும். அதனால தான் திரைப்படம் பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, கெட்ட நண்பர்களோடு இருக்கக்கூடாது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனம் 4வது வசனத்தை நீ வாசிப்பாருங்க. எங்களுடைய ஐக்கியம், யோவான் எழுதுறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அப்போஸ்தலரோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியமே இப்போ மாறிட்டு தேவ பிள்ளைகளோடு இருக்கிறோம். அப்போ தேவ வார்த்தைகளையே பேசி கொண்டிருப்பாங்க. அதை கேட்க எங்களுக்குள்ள விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ள என்ன செய்யலாம்? இன்றைக்கு இருக்கிற வசதிகள் எவ்வளவு தெரியுமா? ஆடியோ பைபிள் மொபைலில் வந்துருச்சு. ஒவ்வொரு வீட்டிலேயும் எப்போதும் ஆடியோ பைபிள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை வாசிக்கிற பைபிளை வாசித்து அது இன்றைக்கி ரெக்கார்டடாக இருக்குது, ஆப்பாக இருக்குது.
கூகுள் ஸ்டோரில், ஆப் ஸ்டோரில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை இசைக்க இலவசம். முழு வேதாகமத்தையும் சத்தமாக அப்படி வாசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற எல்லார் காதலையும் அது விழுந்துக்கிட்டே இருக்கும். அல்லது தேவனுடைய வார்த்தைகளை வைத்து எழுதப்பட்ட நல்ல பழைய கிறிஸ்தவ பாடல்கள். நீங்கள் தமிழ் மொழியாக எந்த மொழியாக இருந்தாலும் சரி, பழைய கீர்த்தனை பாடல்கள், பாமாலை பாடல்கள், கன்வென்ஷன் பாடல்கள், பழைய பாடல்கள், தேவனுடைய வார்த்தையால் வடிவமைக்கப்பட்ட பாடல்கள். இப்போ தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி அது பாடலே கிடையாது. அதை கேட்டால் நமக்குள்ள வெறுப்புத்தான் வருகிறது. பழைய பாடல்கள், எவர் கிரீன் சாங்ஸ் சொல்லுவோம். அந்த பாடல்கள் எல்லாம் வசனம்தான் இருக்கும் ஃபுல்லாக. அந்த பாடலை இசைக்க விடுங்கள். இசை நல்லா இருக்கேன்னு இப்போ நிறைய பாடலை எல்லாரும் கேட்குறாங்க. அது இல்லை, கருத்து நல்லா இருக்கேன்னு அந்த பாடல்களை, பழைய பாடல்கள் கேட்டாங்க. அந்த பாடல்கள் கிறிஸ்தவ பாடல்கள், அதை ஒலிக்க விடுங்க வீட்டில் இலவசமாக. இன்றைக்கி மொபைலில் எல்லாம் இருக்குது. அந்த பாடல்கள் பாட 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 அதை கேட்க 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 அதில் உள்ள தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் நமக்குள்ளே விசுவாசத்தை வளர்க்கிறது. தேவனுடைய வசனங்களை வீடுகளிலே இசைக்க விடுங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுடைய காதுகளிலும் அந்த வார்த்தைகளும் வசனங்களும் விழுந்து கொண்டே இருக்கட்டும். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள் கொடுக்கப்பட்ட கடுகு விதையளவு அந்த விசுவாசத்தை நாங்கள் செடியாய் மரமாய் வளர்த்தெடுக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய். கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும், அது முழுமையான விசுவாசமாய் இருந்தால் அந்த விசுவாசம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் விசுவாச குறைவினாலே நான் சந்தேகத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் மேலேயே சந்தேகம், வசனத்தின் மேலே சந்தேகம். இவ்வளவு நாளாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு ஒரு சந்தேகம்தான் வருது. ஆனால் நான் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறேன். இந்த நாளிலிருந்து என்னுடைய விசுவாசத்தை வளர்த்தெடுக்க, என்னுடைய விசுவாசம் உமக்கு பிரியமான, ஆரோக்கியமான, ஆழமான விசுவாசமாய் மாறும்படிக்கு என்னை முற்றிலுமாய் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சீஷர்கள் ஒரு நாள் உம்மிடத்திலே கேட்டது போல, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் உடைய வசனத்தினாலும் உம்முடைய பாடல்களினாலும் காதுகளிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்க 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 எங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகி வருவதற்கு உதவி செய்தீர்கள். உடைய விசுவாசத்திலே வளர உதவி செய்தீர்கள். இந்த விசுவாசம் உமக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. விசுவாசத்திலே எங்களை வளர்த்தெடுத்தார். விசுவாசத்தினாலே நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் விரும்புகிறதையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பழக்குவியும், எங்களை பழக்குவியும், பக்குவப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.